இந்த வீடியோவில் ஜிப்ரிஷ் மெடிடேஷன் நமக்குள்ள எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே ஜோர்பத்தா பவித்ரோங்கிற சேனலில் ஜிப்ரிஷ் மெடிடேஷன் எப்படி செய்யணுங்கிற வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜிப்ரிஷ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, பொதுவாக மனம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வச்சு தான் சிந்திக்கும் இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகளை உடைக்கிறதன் மூலமா நம்ம மனதை ஸ்தம்பிக்க வைக்கிறோம். அதுதான் ஜிபரிஷ் மெடிடேஷன். அந்த அதாவது அது ஜிப்ரிஷ்னாலே உளறல் தியானம் தான். அது இந்த தெரிஞ்ச மொழியிலேயோ இல்லை தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சோ உளரக்கூடாது. தெரியாத பாஷையில நம்ம உளரணும். அப்படி உளரும் போது என்ன ஆகும்னா, எந்த எண்ணம் வந்தாலும் அதை உளறலா வெளிப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மனம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். நோ மைண்ட் மெடிடேஷன், நோ மைண்டு தெரப்பி, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஜிப்ரிஷ் தான். நோ மைண்டுனா என்ன அப்படின்னா, 1 hour ஜிப்ரிஷ், 1 hour சைலன்ஸ். எங்கள் சாமி 3 hours அதாவது பண்ணுவார். ஏன்னா மெடிடேஷன்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் செய்கிறதுனால நமக்கு இன்னும் நல்லது தான் இல்லையா? அதனால 1 மணி நேரம் லாஃபிங் போடுவார். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டு 1 மணி நேரம் ஜிப்ரிஷ், 1 மணி நேரம் சைலன்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதாவது இப்போ மற்ற டெக்னிக்ஸ், இப்போ நம்ம பார்த்த டைனமிக், நாத பிரம்மா, இந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை கூட்டுற மாதிரி, அது அந்த இதை சுத்தப்படுத்துற மாதிரி. ஆனால் இந்த தெரப்பி குரூப் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக இந்த நோ மைண்டு, எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நோ மைண்டு தான் ரொம்ப ஆழமாக எனக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின இது. தியானம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தின ஒரு தெரப்பி. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அது அந்த தெரப்பி குரூப்புங்கிறது சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, ஒரு வாரமும் நம்ம பண்ணக்கூடிய தெரப்பி. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ட்ரில் பண்ணிட்டு போய் நமக்குள்ள ஆழம் வேர் வரைக்கும் போய் நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த தெரப்பி குரூப்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஓஷோ நிறைய தெரப்பி குரூப்ஸ் இது பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா போன வீடியோவில், ஓஷோ சாஸ்வதம்னு சொல்லிட்டு அவினாசியில் இருக்குது. அவங்க தமிழ்நாட்டிலேயே வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து 21 நாள் தெரப்பி குரூப், மிஸ்டிக் ரோஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரும் நடந்தது, வர வருஷமும் நடக்கும். அது எப்படின்னா, நவம்பர் 21, எப்போவுமே டிசம்பர் 11 ஓஷோடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் 31 முடியும். இப்போ போன வருஷத்துல இருந்து மாத்திட்டாங்க. எப்படின்னா நவம்பர் 21 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டிசம்பர் 11 செலிப்ரேஷனோட இருக்கும். ஓஷோ பர்த்டேவை கொண்டாடுறது, சன்னியாசம் எடுத்துக்கிறவங்க சன்னியாசம் எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒரு செலிப்ரேஷனோட அது முடியும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது 7 நாள் 3 மணி நேரம் லாஃபிங் பண்ணணும், 7 நாள் 3 மணி நேரம் க்ரையிங், அதுக்கப்புறம் 7 நாள் 3 மணி நேரம் சைலன்ஸ் சிட்டிங், ஜாசன். இதில் அதுதான் ஓஷோவோட இது. என்ன அப்படின்னா, இந்த கால மனுஷனை எடுத்தோன்னே சைலன்ஸ் உட்கார சொன்னால் யாராலையுமே அது உட்கார முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அப்படியே ஒரு எரிமலை மாதிரி உள்ள வச்சுக்கிட்டு மனசை எப்படி நம்ம சைலன்ஸாக உட்கார முடியும்? அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம், இந்த 14 நாள் லாஃபிங் பண்ணிட்டு க்ரையிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைலன்ஸ் உட்காரும் போது உங்களுக்கு அது ரொம்ப டீப்பாக இருக்கும். இன்னொன்று அந்த 21 நாள் தெரப்பி குரூப் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஓஷோ ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நெருங்கி போன நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மைதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாவது நடிக்கணும் இல்லையா? இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது நடிக்கணும். அப்போதான் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இது என்ன ஆகும், இந்த ஓஷோ டெக்னிக்ஸ், அதாவது தெரப்பி குரூப்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களால் நடிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய அந்த உணர்வுகள் அதை நீங்கள் வெளிப்படுத்தியே ஆகணுங்கிற மாதிரி உங்களை புஷ் பண்ணும். இப்போ அதை எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய அதை பற்றி அனுபவம் இருக்கும். நமக்கு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை நம்மளால வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இல்லை வெளிப்படுத்தினா நமக்கும் பிரச்சனை,
யார்கிட்ட வெளிப்படுத்துறோமோ அவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து மைண்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா அந்த தெரப்பி குரூப் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களால மைண்டை வச்சு கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் இது பண்றதே வந்து மனமற்ற நிலையை அடையறதுக்கு தான். அப்படிங்கும்போது அங்க மைண்ட் ரொம்ப வீக் ஆயிடும். அப்படிங்கும்போது உங்களால வந்து மைண்டால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். உங்களை வந்து அந்த அடக்கி வைக்கிறதே வந்து அந்த மனம் தான். அப்போ அந்த மனம் வலுவிழந்து போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளால அந்த சில விஷயங்களை வந்து அடக்கி உண்மையான உண்மையான அந்த உணர்வுகளை அதை வந்து நம்மளால மறைக்க முடியாது. நம்மளால அடக்கி வைக்க முடியாது. அப்போ நம்ம உண்மையா இருப்போம். உணர்வு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிப்போம். அப்போ அப்படி வாழும்போது என்ன ஆகும், நமக்கும் அது பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த சொசைட்டிக்கும் நம்மளால பிரச்சனை ஆகும். நீங்களே பாருங்களேன், உண்மையான எந்த மனுஷனாவது உண்மையா அதாவது யாருக்கும் பயப்பட மாட்டான் அவன். உண்மையா நேர்மையா இருப்பான். தப்புனா தப்பு அப்படின்னு யாரா இருந்தாலும் சொல்லுவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்நேரமும் பிரச்சனை தான் இருக்கும். அவனை சுத்தி எந்நேரமும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டிக்கு அவன் பிரச்சனையா இருப்பான். ஏன்னா எல்லாரும் ஆட்டு மந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது, இவன் மட்டும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது என்ன ஆகும்? இதேதான் ஓஷோவுக்கும் நடந்தது. அப்போ இத்தனை மக்கள் வந்து அன்கான்சியஸா வாழும்போது ஒரு மனுஷன் மட்டும் அவ்வளோ முழு விழிப்போட அவேர்னஸோட இருக்கிறது மட்டும் இல்லாம தூக்கத்துல இருக்கிற நம்மள மாதிரி ஆட்களையும் தன்னுடைய பேச்சாலையும் அந்த சொற்பொழிவுகளாலையும் இந்த மாதிரி உருவாக்குன மெடிடேஷன் டெக்னிக்ஸாலையும், ஆனா ஸ்டார்டிங்ல வந்து அவரோட பேச்சு தான் நிறைய பேர்த்த இழுத்தது. அதுக்கப்புறம் டெக்னிக்ஸ் உருவாக்கி அவர் இது பண்றாரு. அப்போ அத்தனை பேர்த்த வந்து அவரும் அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக, அதாவது தனக்கு ஏற்பட்ட அந்த அந்த பெரு வெடிப்பு, அந்த தனக்குள்ள ஏற்பட்ட அந்த ஜுவாலையை வந்து மற்றவங்களுக்கும் அது யாரெல்லாம் பக்கத்துல வராங்களோ தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த ஜுவாலை வந்து தாவிடும், பத்திக்கும். அப்படிங்கும்போது அப்ப எவ்வளோ இந்த சொசைட்டிக்கே அவர் எவ்வளோ டேஞ்சர். ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் இப்போ 10,000 புத்தர்களுக்கு ஒரு 100 கதைகள்னு சொல்லிட்டு மா தரம்ஜோதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேரேஜே பண்ணிக்கல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓஷோ வந்து அவங்களுடைய இளமை காலங்களே கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே சப்போஸ் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஓஷோ கிடைச்சாலும் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அப்படிதான் நான் நிறைய பேத்த பார்த்துருக்கேன். இப்ப என்னோட கதையெல்லாம் விதிவிலக்கு. ஏன்னா நான் 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓஷோ அறிமுகம் ஆகுறாரு. கண்டிப்பா எனக்கு முன்னாடியே ஓஷோ அறிமுகம் வந்தா கண்டிப்பா நானும் கல்யாணம் பண்ணிருப்பேனாங்கிறது டவுட் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு எவ்வளவு டேஞ்சர் ஒரு சொசைட்டிக்கு இல்லையா? அப்படிங்கும்போது எப்படி இந்த சொசைட்டி அதனாலதான் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது. அதுவும் பாத்தீங்கன்னா அது தாலியம்ங்கிற ஸ்லோ பாய்சன். அது வந்து உடம்புல கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட தடையுமே மறைஞ்சு போயிடுமா, கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது இல்ல. இப்ப இத பத்தி சொல்லும்போது ஓஷோ ஓஷோ ஜெயில்ல இருக்கும்போது நடந்த வந்து எனக்கு ரொம்ப உருக்கமான ஒரு இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. அது என்ன அப்படின்னா, ஓஷோ வந்து ஏதோ அந்த கிறிஸ்டின் பேர் இருக்குல்ல, ஏதோ ஃபாரினர்ஸ்லாம் அந்த டேவிட் வின்ஸ்டன் டேவிடு ஏதோ அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்து அவரை வந்து போட்டிருக்காங்க ஜெயில, கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக. 7 நாள்ல வந்து பல இடங்களுக்கு அவரை மாத்தி மாத்தி அவருடைய சன்னியாசிகள் வந்து பெரிய பெரிய ஆளுங்க, அங்க பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய கோடீஸ்வரன் அமெரிக்கால இருக்கிற அவருடைய சன்னியாசிகள். ஸோ அவங்களாம் வெளியே எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவரை வேணும்னே அந்த மாதிரி மாத்தி மாத்தி போடுறாங்க. அப்படி போடும்போது இன்னும் ஒரு நாள் வந்து ஒரு அந்த சிறை இதுக்குள்ள அவரை அனுப்புறாங்க. அவர் கேட்டு திறந்து உள்ள அனுப்பிடுறாங்க. இது ஓஷோவே சொன்னது. அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் இப்படி உள்ள போகும்போதே உள்ள இருந்து ஒரு குரல் கேட்குது. இல்ல இல்ல அங்கேயே நில்லுங்க, இத தாண்டி உள்ள வராதீங்க, அதுக்கு மேல உள்ள வராதீங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவேன், அது வந்து ஒரு தொற்று வியாதி,
அது உங்களுக்கும் தொத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இந்த ஜெயில போட்டிருக்காங்க. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க வந்து இந்த உள்ள இருக்க எந்த பொருளையும் தொடாதீங்க. நீங்க வந்து ஜெயிலரை கூப்பிடுங்க. அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. ஆனா நீங்க கூப்பிட்டுட்டே இருங்க. அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்போ ஓசோ சொல்லும்போது எவ்வளோ ஒரு அந்த அவர் சொல்றாரு, எனக்கு உங்களை உங்களை பத்தி நான் நிறைய டிவியில பார்த்துருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி அவங்க வேணும்னே தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதனால என் கூட ஒண்ணா ஒரே இதுல சிறையில போட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இந்த வியாதி தொத்திக்கிறது வந்து நான் விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே போல ஓசோ அந்த ஜெயிலரை ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தெரிஞ்சாலுமே யாரும் வரல. ரொம்ப நேரம் இவர் கூப்பிட்டுட்டே இருக்கவும் அவங்க வராங்க. அப்ப வந்து ஓசோ சொல்றாரு, நீங்க வேணும்னு தான் என்ன இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை வந்து மாத்துங்க வேற எதுக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து அதுக்கப்புறம் வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை வந்து ஓசோ சொல்றாரு. சொல்லும்போது ஆஹ் எவ்வளோ அந்த அவரு அவருக்கு எவ்வளோ ஒரு அன்பு மாஸ்டர் மேல அப்படின்னு எனக்கு அதை இன்னும் அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அதை உணர்வுபூர்வமா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. அதனால கரெக்டா அந்த விஷயங்களை உணர்வுபூர்வமா கன்வே பண்ண தெரியல. அதே போல அவரை வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகும்போது அங்க வந்து ஜட்ஜுக்கு மட்டும்தான் எந்திரிச்சு மரியாதை கொடுப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு ஓசோ சன்னியாசி கிடையாது. அந்த அம்மா ஒரு அவுட் சைடரா அங்க போயிருக்காங்க அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸ் நடக்கும்போது. அப்ப வந்து ஓஷோ வரும்போது இவங்களை அறியாம இவங்க எந்திரிச்சு நின்னாங்க. அது மாதிரி நிறைய அங்க அந்த இது பார்க்க வந்த சன்னியாசிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களுமே நிறைய பேர் தன்னை அறியாம ஓஷோ ஆனவனுமே எந்திரிச்சு நின்னுட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு என்னன்னே தெரில, திடீர்னு எனக்கு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால உட்கார்ந்துருக்க முடியல. நானும் எந்திரிச்சு நின்னேன். பொதுவா வேற யாருக்குமே இந்த மரியாதையை கொடுக்க மாட்டாங்க நீதிபதியை தவிர அப்படின்னு வந்து அவங்க அதை வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள். அதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஷோவுடைய இப்போ லேட்டஸ்டா வர புத்தகங்கள்ல வந்து ஓஷோவுடைய போட்டோஸோ எதுவுமே வந்து அவங்க பதிவிடுறது இல்லை. ஆனா அவருடைய கண்கள் அது நீங்க நல்லா பார்த்தா தெரியும். அந்த 70s காலகட்டத்துல இருக்கும்போது கண்கள் பயங்கர ஒரு உயிர் துடிப்போட அப்படியே இருக்கும். அந்த எல்லா பேத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோ. அதை நான் இந்த வீடியோல முடிஞ்சா அட்டாச் பண்றேன். அதை பாருங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கும் அந்த கண்ணு. ஆனா போக போக அந்த 85க்கு மேல 85க்கு மேல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அவருடைய கண்கள் வந்து அப்பா ரொம்ப ஆழமா இருக்கும். அந்த உயிர் துடிப்பு அது அந்த அந்த போட்டோக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் தெரியும். கண்கள் வந்து அவ்வளோ ஆழமா, அதாவது ஏதுமற்ற நிலை, அந்த என்ன சொல்றது, அந்த ஏதுமற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நத்திங்னஸ், அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் அவருடைய கண்ணே. அதுல வந்து நீங்க எதையுமே அந்த என்ன சொல்றது, இந்த இந்த கிருஷ்ணருடைய கதையில சொல்லுவாங்க இல்லையா, அவர் வாயை திறக்கும் போது 7 உலகமும் அந்த வாய்க்குள்ள யசோதை பார்த்தா அப்படின்னு. அந்த மாதிரி அவரோட கண்களுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தோடைய ஆழத்தையே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆழமா இருக்கும். நிறைய ஓஷோ வந்து போட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க அவருடைய சன்னியாசிகள். ஏன்னா அவருடைய கம்யூன்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே நம்பர் 1 டாக்டர்ஸ், நம்பர் 1 இன்ஜினியர்ஸ், நம்பர் 1 லாயர்ஸ், நம்பர் 1 கோடீஸ்வரங்க, நம்பர் 1 போட்டோகிராஃபர்ஸ், நம்பர் 1 கார்பெண்டர்ஸ். அதாவது இப்ப அவரு கையில கட்டியிருக்க வாட்ச் பாத்தீங்கன்னா
அவருக்காகவே பிரத்யேகமா அவருடைய சன்னியாசி டிசைன் பண்ணி கொடுத்தது. அது ஜஸ்ட் வந்து அது வைரக்கல் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அது வந்து கற்களால ஃபுல்லா அலங்காரம் பண்ணி அது வந்து அவருக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே போல அவர் உட்கார்ற சேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேக் பெயின் இருக்கு இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய முதுகு வலிக்கு, ஏன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து பேசுவார் இல்லையா, அதனால அவர் முதுகு வலி தெரியாத மாதிரி அந்த கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி அந்த சேரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல ரோல்ஸ் ராய்ஸ் காரும் பாத்தீங்கன்னா அது ஏன்னா அவருக்கு கார் டிரைவிங் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து அந்த 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 சீட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்குமா. ஸோ அதுல உட்காந்து டிரைவ் பண்ணும்போது வந்து அந்த பேக் பெயின் எதுவும் வராது. அதனாலதான் அவருடைய சன்னியாசிகள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. எல்லாமே அபரிமிதமான அன்புல தான். அதே போல அவரு போட்டிருக்க அந்த ரோபு இருக்கும் இல்லைங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா பிரத்யேகமா அவருக்காக டிசைன் பண்ணது. அதுவும் ஒரு நாள் போட்டதை இன்னொரு நாள் போடக்கூடாதுன்னு. அது வந்து சன்னியாசிகளுடைய அன்பு. அவர் எதையுமே கேட்கல. அவர் வந்து அவரோட ரூம்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேஷ்டி மட்டும்தான் கட்டியிருப்பாரு. சன்னியாசிகளை பார்க்க வரும்போது அந்த ரோப் போட்டிருப்பாரு. அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே பிடிச்ச அந்த ட்ரெஸ்ஸுனா வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு வேஷ்டி மேல ஒரு துண்டு மாதிரி போத்திருப்பாரு, அவ்வளவுதான். அவருக்கு ஷர்ட் போடுறது பிடிக்காது, பேண்ட் போடுறது பிடிக்காது. ரொம்ப இயற்கையான, என்ன சொல்றது, ரொம்ப இயற்கையோட வெளிப்பாடு தான் ஓஷோ என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனுக்கு எந்த அளவு அவன் வந்து ஞானத்துடைய பிறப்பிடமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஓஷோ. அதுல என்னன்னா அவரு எல்லாருமே என்ன போல ஆகணும்னு சொல்ல, ஏதாவது நான் அவர் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சமான வார்த்தை என்னன்னா, நான் வந்து புத்த பிச்சுகளை உருவாக்க விரும்பல, நான் புத்தர்களை உருவாக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து சீடர்களை உருவாக்க விரும்பல, நான் வந்து மாஸ்டர்ஸை உருவாக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஜிப்ரீஷ்ல ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. அந்த வீடியோ நீங்க பாருங்க. சும்மா ஏதாவது ட்ரம் பீட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரம் பீட், நல்ல ஃபாஸ்டான ட்ரம் பீட்டை வந்து ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்சது செய்யுங்க. அந்த மியூசிக், அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு இந்த ஜிப்ரிஷை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ சைலன்ஸா லை டவுன் பண்ணிடுங்க. சைலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஜிப்ரிஷ் முடிச்சுட்டு எந்த ஒரு மெடிடேஷன் பண்ணாலும் அந்த சைலன்ஸ் செட்டிங் கொஞ்சம் நேரம், அது லை டவுனோ இல்லை உட்காந்துட்டோ ஒரு 10 நிமிஷமோ, எவ்வளோ நேரம் நீங்க மெடிடேஷன் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி சைலன்ஸ் செட்டிங் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற வேலைகளை பார்க்கலாம். மேலும் இது மாதிரி ஆழமான தகவல்களை வந்து பகிர்ந்துக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். ஸோ தியானம் செய்வோம், விழிப்புணர்வில் வளர்வோம். நன்றி.